ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் ஏர்போர்ட்ல தான் இருக்கோம். இன்னைக்கு ப்ரோ கபடி ஆக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இப்ப ஆக்ஷனுக்கு போக போறோம். அதுக்காக தான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க இருந்து ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து மும்பைக்கு வந்து ஃபிளைட்ல போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஆக்ஷனுக்கு போற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஸோ இது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஒரு vlog கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுதான் இந்த வீடியோல பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் ஏர்போர்ட்டை வந்து ஒரு தடவை காமிச்சிடலாம். இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள தான் கைஸ் இருக்கோம். பாத்தீங்கன்னா போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டடா அடுத்து புக் பண்ணுறதா காட்டுறேன் உங்களுக்கு. Guys, நம்ம செக்இன் முடிச்சாச்சு. போர்டிங் பாஸும் எடுத்துட்டேன். ஸோ செக்இன் வேலை முடிஞ்சுது. இப்போ அப்படியே நம்மளோட எந்த போர்டிங் பாயிண்ட் கேட் இருக்கோ அந்த கேட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட வேண்டியதான். ஸோ இப்போ வாங்க நம்ம அதுக்கு போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹைதராபாடோட ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது ரொம்பவே ஃபேமஸானதுன்னு கூட சொல்லலாம். ஒரு நியூலி பில்ட் ஒன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பின்னாடி பார்த்துருப்பீங்க எவ்வளோ கருத்தெருக்கள் இருக்குன்னு. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறப்ப எல்லாத்தையும் லைனாக காட்டுறேன். நம்ம கொடுத்துற கேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10. ஸோ அது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஏர்போர்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்திருக்கேன் இந்த ஏர்போர்ட்டுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம பிகே ஆக்ஷனுக்காக மும்பைக்காக போகிறதுக்காக எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு பிகே ஆக்ஷனுக்கு போக போகிறோம் அப்படின்றதுக்காக. நிறைய லான்ச்சஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. காமனாக இருக்கிற மாதிரியே தோணலாம். பட் இங்கே இன்னும் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் வச்சுருப்பாங்க எப்பயுமே ஹைதராபாடை பொறுத்த வரைக்கும். ஸோ ரைட் சைடில் தெரியுதான்னு தெரியல. கேட்ஸ் 1 to 20க்கு போட்டிருக்காங்க. ஒரு பர்ஸ், சன்லஸ், ஹர்ட், இந்த மாதிரி பல ஷாப்ஸ் இங்கே இருக்கு. நம்ம இப்போ டைரெக்டாக பார்த்தோம்னா நம்ம 10th கேட்டுக்கு தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். கைஸ், நம்ம இப்போ போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்மளோட கேட் நம்பர் 10 தான் நம்ம போக வேண்டிய கேட்டு. அதில் தான் நமக்கான ஃப்ளைட் வரும். அதுக்கும் வந்தாச்சு. ஸோ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிகே ஆக்ஷனுக்கு. பி ரெடி கைஸ். கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி மும்பை போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட் பண்ண பர்சன் நம்ம ஸ்ரீனிவாஸ் ரெட்டி கோச். என் கூட ஒரே ஃப்ளைட்டில் வந்தார் இவர். எனக்கு ஃப்ளைட்லேயே ஒரு டவுட்டு, இது இவர் தானா இல்லை வேறு யாராவது தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து இறங்கின உடனே கரெக்டாக போய் கேட்டேன், சார் நீங்கள் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி கோச் தானே அப்படின்னு. அவரும் ஆமாம் நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கிலீஷில் விட கொஞ்ச நேரம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். வா சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் தமிழில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவருக்கும் ரீசெண்டாக கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சுது. ஸோ அவர் ரொம்ப விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார். கங்க்ராட் சொல்லிவிட்டு அப்புறமேட்டா நீங்களும் முடிஞ்ச ஆப்ஷனில் மீட் பண்ணலாம் சார்னு சொல்லி நானும் பேசிவிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு டாட்டா பாபை வாங்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருந்தது மும்பை எனக்கு. ஓவராலாக பார்த்தா நம்மளோட மும்பையில் போன ஃபஸ்ட்டு மீட்டே ஒரு நல்ல மீட்டாக அமைஞ்சது. ஏன்னா வந்துட்டு மும்பை வந்து ஒரு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கோச்சை பார்த்தோன்னே ஒரு செம ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. ஸோ மும்பை இன்னும் என்னெல்லாம் எனக்கு கொடுத்துச்சுன்றதை போக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம மும்பை வந்தாச்சு.
வந்துட்டு இப்போதான் கேப் டிரைவர்கிட்ட பேசியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டா ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறோம். உங்களுக்கு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கொண்டு வர தான் பார்க்குறேன். பட் சீக்கிரமாக வரப்போகுது உங்களுக்கு எல்லாமே வீடியோவா. ஸோ பி ரெடி கைஸ். முன்னாடி போயிட்டு இருக்கிற பையாஜி தான் நம்மளை வந்துட்டு இப்போ அவர் தான் வந்து நம்மளை ரூமுக்கு கூப்பிட்டு போக போகிறாரு. இப்போ போயிட்டு அப்புறமேட்டா உங்களுக்காக மற்றதெல்லாம் சொல்கிறேன். லைனாக பார்க்கலாம். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கைஸ். ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு மும்பையில் ஹோட்டல் ரூமில் இருக்கோம். நம்ம இருக்கிற ஹோட்டல் பேர் வந்து த லலித் மும்பை அப்படின்ற ஹோட்டலில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரூம் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹோட்டலு. உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொன்றா. இப்போ நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக வந்து நம்ம ரூம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ரூம் எப்படி இருக்குன்னு. நம்ம ரூம் நம்பர் 212 கைஸ். இருங்க, கார்டு எடுத்துட்டு அப்படியே உள்ளே ஸ்வைப் பண்ணி உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் பார்த்துடலாம். ஓகே, சாரி, தட்ஸ் இட். நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கார்டு எப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். லைட்ஸ் வந்தாச்சு. இப்போ டோரை எப்படி அழகாக சாத்திட்டு ரூம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் வாஷ்ரூம். ஜக்கூசி இருக்கு கைஸ், பாத் டப்போட ஒரு ஆசமாக இருக்குது. என் ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. வாவ், அமேசிங் கைஸ். நிஜமாவே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இது இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு தமிழ் தலைவர் ஃபேன் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். நீங்களும் அடுத்த இதில் வந்து அடுத்த ஆப்ஷன்ஸில் நீங்களும் வரலாம். ஸோ ரெடியாக இருங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஒரு பெரிய சோனி டிவி, நைட்டில் வீடியோ எடிட் பண்ணால் உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரு டேபிள் இருக்குது. அப்புறம் பெட்டு வாவாக இருக்குது. வாவ், அப்படியே வாங்க இது பண்ணிவிட்டு வியூ பார்த்துடலாம். வியூ சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு லான் ஏரியா இருக்குது. ஐ திங்க் இதுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டோர் லாக்கில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போக முடியாது. ஸோ நம்ம இவ்வளோ தான் நம்ம வியூ இப்போதைக்கு. ஓவராலாக ரூமு சூப்பராக இருக்குது. ஒரே நிமிஷம். ஒரு இடத்துல செட்டில் ஆகிக்கிறேன் கைஸ். இம்ப்ரெஷன் ஆன் பெட்டு. அவ்வளோ நல்லா இருக்குது பெட்டு. நல்ல ஒரு குஷன்டாக இருக்குது. நம்ம இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறோம். 3 மணிக்கு தான் ஆக்ஷனுக்கு நம்மளை வந்துட்டு
ஜியோ கனெக்ட் சென்டர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு டக்கு டக்குன்னு போயிடலாம். கீழே போய் சாப்பிட்ற இடத்தையும் காட்டுறேன், ஹோட்டலை சுற்றி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லுங்கள். இந்த vlog வந்து எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. எப்படி வரும்னா கரெக்டாக பண்ணணும்னா எனக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம ஏதோ நிறைய வீடியோஸ் vlogs நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏதோ நம்ம ஓன் ஸ்டைலில் ஒன்று எடுக்க போகிறோம் இந்த vlogs ஃபுல்லாகவே. ஹோப் யூ கைஸ் லவ் இட். ஹலோ கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சாப்பிட தான் போகிறோம். நம்ம லலித் மும்பையில் தங்கியிருக்கோம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தது ஆக்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்திருக்க இடம் இங்கே இருக்கிற ஒரு பஃபெட் தான். இது 24/7 ஓப்பன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்போ உள்ளே போய் பார்த்துடலாமா? என்ட்ரன்ஸில் இருந்து போகிறோம். க்ரொசான்ஸ் இருக்குது. இது வந்து இங்கே ஒரு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு ஒயின் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் பெய்டுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுமே காசாக இருக்கும். பட் இந்த பஃபே சிஸ்டம் வந்து ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன். ஐ மீன் இது வந்து பெய்டு, ஆக்சுவலாக ஃப்ரீ கிடையாது. ஆல்ரெடி நமக்கு ப்ரோக்கபடி சைட்லேருந்து பே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம இதை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி. எல்லாத்தையும் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஃபுல் பிளேஸையும் ஒரு ரவுண்ட் காமிச்சிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. அப்படியே நானும் பார்த்துருவேன் இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸ்டீம்ட் ரைஸ், பன்சல் தால், பன்னீர், சப்ஸ், ஹிங் தனியானது இருக்குது, வெஜிடபிள் லசாங்கா, சாட்டே வெஜிடபிள்ஸ், ரட்டட்டோலி மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் தாய் ரெட் கறி. ஓகே, வெஜிடபிள்லாம் க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்குது, நான்வெஜ்லாம் ரெட் கலர் பாக்ஸஸில் இருக்குது. பிஸ்ஸா அண்ட் பாஸ்தா கவுண்டர் அங்கே இருக்குது லாஸ்ட்டில். அண்ட் ஃபியூ டர்ன் அப்படியே திரும்பணும்னா இந்த பக்கத்தில் பன்னீர், மஷ்ரூம் மற்றதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் தெரில. கபாப்ஸ்லாம் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் பணியாரம் வச்சுருக்காங்க போல, குழி பணியாரம் இருக்குது கைஸ். அப்படியே தாண்டி வந்தோன்னா இந்த பக்கம் நம்ம டெசர்ட் ஸ்டைல் இட்ரிஸ்கி பிரியாணி இருக்குது. ஜஃப்ரானி பஞ்ச் மிஹா புலாவ்னு ஒரு புலாவ் இருக்குது. ஸோ அப்படியே கடந்து வந்தோன்னா இங்கே பார்த்தோம்னா இப்போ சாலட்ஸ், நான்வெஜ் சுஷி இருக்குது. ஓகே, சவுத் கொரியா ஸ்பெஷல் சுஷி இதெல்லாம் இதுவும் வச்சுருக்காங்க. சுஷிஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து கொஞ்சம் நம்ம கண்ட்ரி சைடு கிடையாது, இதெல்லாம் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். இங்கே டேபிளில் வந்து நம்ம என்ன மாதிரியே செலக்ட் ஆகி வந்த இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஹரியானா ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஜெய்ப்பூர் பிக் பண்ணி வந்திருக்காரு. பார்த்துடலாம். அண்ட் ஹீ இஸ் யோகேஷ் பெலானியா. ஜஸ்ட் ஹாய் யோகேஷ். Hello. ஹியர் இஸ் சுனில். ஹீ இஸ் கமிங் ஃபார் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இவங்க 2 பேர் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. பிளேட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஐட்டம். எல்லாமே ஸ்வீட்டு. இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஒரு மயக்கமாக போகிறேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ் ஐட்டம்ஸ். சிக்கனு, அப்புறம் மஷ்ரூம், பன்னீர். இந்த கேக் மட்டும் வேறு மாதிரி இருந்தால் அந்த ஆரஞ்சு கலர் ட்ரை கேக். அப்புறம் மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்ததாக தான் இருக்கும். இதையும் நான் சாப்பிட போகிறேன். பட் ஆனால் சாப்பிட்றத காட்டுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஸோ வில் கோ ஃபார் வீடியோ லேட்டர். இப்போ நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். கடைசியாக ஃபினிஷிங் டச்சுக்கு வந்துட்டோம். நான், ரொட்டி, அப்புறம் மட்டன் பிரியாணி, மொகலாய் சிக்கன் கறி, அப்புறமேட்டா லாஸ்ட்டாக இருக்கிறது நல்லி கோஸ்ட். அவுட் சைட் வியூவிலேருந்தே போயிடலாம். த லலித் ரெசிடென்சி. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இங்கே மும்பையில். ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. ஈஸ்ட் அந்தேரியில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ரூம்ஸ் நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ரூம்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு சுதந்திர தினம்ன்றதுனால ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணி அழகாக இன்றைக்கி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே இதை வந்து அழகாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம அப்படியே இதுக்கு என்ட்ரிக்குள்ளே போயிடலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். வந்துட்டோம். இதுதான் வந்து லாபி ஏரியா. கான்ஃபரன்ஸ், ஐ மீன் நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது.
அப்படியே உள்ளே போனால் இந்த லாபி ஏரியா பார்க்குறீங்க. ஒரு சூப்பர்பான ஒரு ஹோட்டல் தான் அது. ஒரு நைஸ் லுக்கிங் ஒன். பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கப்பல் தீமில் இருக்குது கைஸ். வர்றவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. சிட்டிங் ஏரியாஸ், கெஸ்ட்டாக வர்றவங்க யாருக்கா வெயிட் பண்ணுறதுனா இங்கே வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ப்ரோ ஒன் ரைஸ் பலூச்சி, இது ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே ஓக்கோ பக்கத்தில் ஓக்கோன்னு ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட். மேலே ஸ்டெப்ஸ். அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா இங்கே ரைட் சைடில் இருக்கிறது கிரேட் பிரதீப் நர்வால். பார்த்தீங்கன்னா பிரதீப் நர்வால் பார்த்தேன். நேரில் தான் உட்காந்தார் மனுஷன். ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டையோ, என்ன நீங்களே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ காமான மனுஷன். நான் கிட்ட போய் பேசினப்ப அவருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. அதான் பிரச்சனை அங்கே போனதில். இல்லைனா வந்து இன்னும் அழகாக நிறைய விஷயம் பேசி உங்களுக்கு கேப்சர் பண்ணியே கொண்டு வந்திருப்பேன். பட் ஆனால் இப்போதைக்கு என்னால் ஒரு விஷயம் தான் பண்ண முடிஞ்சது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறது மட்டும்தான் அவரை சொல்ல வைக்க முடிஞ்சது. ஹாய் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ். ஹலோ ஹாய் குமிகா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு குழந்த மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் அந்த போன வீடியோ சின்ன கிளிப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ எனக்கு அவ்வளோ ஆம்பிஷியஸாக இருந்தது உங்களெலாம் பார்த்தது. இப்போ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பிரஃபுல் ஜவாரேவும் பார்த்துருந்தேன். பிரஃபுல் ஜவாரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்தவர் தான். அவர் வந்து ஆக்சுவலாக பிரதீப்பை பார்க்க வந்திருந்தார். ஒரு லக்கியாக நானும் போனதுனால நானும் மீட் பண்ணி அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேச வாய்ப்பும் கிடச்சிது கைஸ். Okay, Pradeep Narwal, number 31. Let's open our prize of 20.